بسم الله الرحمن الرحيم. நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உலகமே பேசிக்கொண்டிருக்கிற அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? என்ன செய்தார்கள்? என்ன செய்ய வேண்டும்? நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு கால வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசுபவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சமுதாயத்திற்கு முன்னால் முன்வைப்பவர்கள், அவரவர்களுடைய அறிவு எவ்வளவு தூரம் தொடுகிறதோ அந்த எல்லையோடு நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் ரசூலுடைய வாழ்க்கை எல்லையை தாண்டியது. ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை. நெருக்கடியான காலகட்டத்தில் என் சுன்னத்தை நீங்கள் எடுத்து வாழ்ந்தால் ஒரு சுன்னத் உங்களை கரை சேர்த்து விடும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய செய்திகள் உண்டு என்றாலும் கூட, ஒரு சிறந்த தலைவராக, ஆளுமையாக, அரசியல் தலைவராக, சமய தலைவராக, ஆன்மீகவாதியாக, கல்வியாளராக, பொருளியல் நிபுணராக, குடும்ப சார்ந்தவராக, இப்படி பன்முக ஆளுமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உண்டு. படை தளபதியாக, போர்க்களத்தை வழிநடத்துபவராக, வாழ்வியலின் எல்லா வழிகாட்டுதலையும் சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இங்கே ஜெர்மனியினுடைய ஒரு அதிபர், ஜெர்மனியினுடைய ஒரு அறிஞர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த ஒரு பார்வை, அந்த பார்வையிலிருந்து யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கேள்விக்கான விடையை இந்த சபையில் முன்வைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரசூலுல்லாஹுவை அவர் பார்க்கிறார். உலகத்தில் எத்தனையோ தலைவர்களை நான் பார்த்தேன், என் பார்வையில் வியப்புக்குள் நிற்கிற மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வை நீண்ட இலக்கு கொண்டவர். அவர் சொல்றார், நீண்ட லட்சியம் கொண்டவர், அதற்கான வழிகளை எளிமையாக்கி தந்தவர், அவர் ஏற்படுத்திய வீரியமும் புரட்சியும் காலத்தை தாண்டி நிற்கிறது என்று சொல்கிறார். இந்த 3 வார்த்தையை நம்ம யோசிக்கணும். உலகத்தினுடைய தலைவர்களுடைய நூல்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு அவர் சொல்றாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்க்கிற பார்வை என்னன்னா, லட்சியம் இன்னைக்கு நடக்க வேண்டியது, நாளைக்கு உள்ள பிரச்சனை, அடுத்த வாரத்தில் உள்ள பிரச்சனை, அடுத்த மாசத்துல உள்ள பிரச்சனை, அடுத்த வருஷத்தினுடைய பிரச்சனையை கையில் எடுக்கல. அவர் எடுத்த பிரச்சனை நீண்ட லட்சியம், அது நீண்ட தூரம் செல்கிறது. ஆனா அதற்காக அவர் சொன்ன வழிகள் இருக்குது, ரொம்ப கஷ்டமான, கடினமான, எளிமையான வழியை சொல்லி தந்தார். அதன் மூலமாக அவர் ஏற்படுத்திய புரட்சி, விட்டுட்டு போன புரட்சி, ஏற்படுத்திய தாக்கம், வீரியம், அது அவர் காலத்தோடு முடிஞ்சிட்டு போகல, பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் நீர்த்து போகாமல் நிற்கிறது என்று சொல்லி. ஒவ்வொரு தலைவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள். தலைவர்களுடைய பார்வையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க, தலைவர்கள் தொட முடியாத ஒவ்வொருவர்களும் அவரவர்கள் எந்த துறையில இருந்தாங்களோ அந்த கண்ணாடியை வச்சு ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க. ஒரு பெரியாரிய சிந்தனை, ஒரு அண்ணா சிந்தனையில பார்க்க போது அவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்தது ஒரு மிகச்சிறந்த சமுதாயத்தினுடைய மூட நம்பிக்கை ஒழிப்பாளராக பார்த்தாங்க. சமுதாயத்தில மூட நம்பிக்கைகளை ஒழித்து சமுதாயத்தினுடைய அறியாமையை ஒழிச்ச விஷயங்கள்ல அவங்க பார்க்கிற பார்வை. தலைவர்கள் என்ன, ஒரு கம்யூனிசவாதி, கம்யூனிசம் அவர் சித்தாந்தத்தை வச்சு ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாங்க. இங்கே நாம இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியது, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 63 ஆண்டு காலம், 40 வருஷத்துல பொது வாழ்க்கைக்கு வருகிறார்கள். 40 வருஷத்துல 40வது வயதுல பொது வாழ்க்கைக்கு வராங்க. பொது வாழ்க்கைன்னா நான் சொல்றது நபித்துவ வாழ்க்கை. ஏன்னா பொது வாழ்க்கையில களத்துல இளைஞர்கள்ல இருந்தே ரசூலுல்லாஹ் நற்பணிகள்ல இருந்துகிட்டு தான் இருந்தாங்க.
40வது வயசுல வந்து சஃபா மலையில ஏறி நான் நபியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டது இதுதான், இந்த 40 ஆண்டு காலங்களாக எங்களோடு பழகுனீங்க, வியாபாரம் செஞ்சீங்க, வாழ்ந்தீங்க, வளர்ந்தீங்க, இன்னைக்கு திடீர்னு உங்களை நபிங்கிறீங்க, அல்லாஹ்ட்ட இருந்து வேதம் வருதுங்கிறீங்க, எனக்கு செய்தி வருதுங்கிறீங்க, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த 40 வருஷத்தை நீங்கள் உங்களோடு வாழ்ந்ததாக சொன்னீர்களோ அந்த 40 வருஷம்தான் நான் நபி என்பதற்கான ஆதாரம். நான் உங்களோடு வாழ்ந்த இந்த 40 வருஷத்துல என்னை நோக்கி நான் இப்படி தவறு செய்தேன் என்று நீங்கள் விரல் நீட்டினால் என்னுடைய நபித்துவத்தை நான் வாபஸ் பெறுகிறேன். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது 40 வருஷத்தை அவங்க முன் வச்சு எதிர்த்தாங்களோ அந்த 40 வருஷம் வாழ்க்கையே முன்னால கொண்டு வந்து வைக்கிறாங்க. எங்கேயோ யாரிடத்திலேயோ போய் சொன்னதல்ல, தான் சொந்த மக்கள்கிட்ட வந்து நான் 40 வருஷம் பரிசுத்தமா வாழ்ந்திருக்கேன்னு சொன்னவங்க யாராலையும் ஒரு வார்த்தை கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. 40 வயசு பொது வாழ்க்கைக்கு வருகிற பொழுது என்னுடைய 40 வருஷ தனி வாழ்க்கை சுத்தம் என்று சொன்னாங்க. அதற்கு சாட்சியாக்கினதே 1 லட்சத்திற்கும் மேற்பட்டு வாழ்ந்த அன்றைய அரபுலக மக்களை முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் அல்லாத நான் முஸ்லீம் 1 லட்சம் பேர்களை சாட்சியாக்கினாங்க. தங்களுடைய 63வது வயசுல நபித்துவத்தை முடிக்கிற பொழுது என்னுடைய பொது வாழ்க்கையும் சுத்தம் என்று ஹஜ்ஜில வச்சு தாங்கள் பெற்றிருக்கிற 1.25 லட்சம் தங்களுடைய சொந்த முஸ்லிம்கள் சஹாபாக்களை வச்சு அல் பல்லகத்துர் ரிசாலா வ அத்தைத்துல் அமானா வ நஸஹத்துல் உம்மா, நான் எனக்கு தந்த பணியை நிறைவு செய்து விட்டேனா, நான் இந்த உம்மத்துல சரியா நடந்துட்டேனா, செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேனான்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? சொந்த மக்கள் 1.25 லட்சம் பேர்கள்ட்ட கேட்கிறாங்க. அத்தனை சஹாபாக்களும் சொன்னாங்க, பல்லகத்துர் ரிசாலா வ அத்தைத்துல் அமானா வ நஸஹத்துல் உம்மா, நீங்க ரசூலல்லாஹ் உங்க பணியை மகத்தா செஞ்சிட்டீங்கன்னு அத்தனை பேரும் சாட்சி சொன்னார்கள். அல்லாஹும் மஷஹத், யா அல்லாஹ் நீதான் இதற்கு சாட்சி என்று அல்லாஹ்வை சாட்சியாக்கினார். முதல் 40 வருஷத்திற்கு நான் முஸ்லிம்கள் சாட்சி, பின்னால உள்ள 23 வருஷத்திற்கு முஸ்லிம்கள் சாட்சி. சுருக்கமா சொல்ல போனா தங்களுடைய 63 வருஷத்தை சாட்சியாக்கி நான் புனிதமா வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு மௌத்தா போனவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இந்த இடத்தை எந்த தலைவரும் தொடவில்லை பெருமக்களே. பொது வாழ்க்கையில வந்து என்ன மாதிரி வாழுன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை, நிக்காஹ் செஞ்சுட்டு என்ன மாதிரி குடும்பம் நடத்தி சொல்றதுக்கு யாரும் இல்லை, என்ன மாதிரி வியாபாரம் செய்ய சொல்றதுக்கு உலகத்துல யாருக்கும் தகுதி கிடையாது. ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் எந்த நிமிஷத்திலையும் ரசூலை மறந்து விட்டு கடந்து விட்டு ஒரு வாழ்க்கையை செய்துவிடவே முடியாது. அது வியாபாரமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை அத்துணைக்குமான இந்த உம்மத்திற்கு முன்மாதிரி. உலகத்தில் வியந்தவர்கள் எல்லாம் வியக்கட்டும். தலைவர்கள் அவர்களின் பார்வையில் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் சொல்ல போவது யார்? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷத்தில் இத்தனை பெரிய புரட்சி எப்படி சாத்தியமானது? 23 வருஷத்துல இவ்வளவு பெரிய புரட்சி எப்படி சாத்தியமானது? உலகத்தில் ஒரு பிரெஞ்சு புரட்சி நடந்துச்சு, 25 லட்சம் பேர்களை உயிர் காவு வாங்கிச்சு. ஒரு கம்யூனிசம் புரட்சி இந்த உலகத்தில் நடந்துச்சு, 40 லட்சம் உயிர்கள் காவு வாங்கப்பட்டுச்சு. ஒரு இஸ்லாமிய புரட்சியை 23 வருஷத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் முழுக்க கொண்டு போனாங்க. இழப்பு எவ்வளோ? ஒரு பிரெஞ்சு புரட்சி 1 நூற்றாண்டை கடந்து நிக்கல, ஒரு கம்யூனிசம் புரட்சி 1 நூற்றாண்டை கடந்து நிக்கல, ஒரு இஸ்லாமிய புரட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். மொத்த உயிரிழப்புகளே முஸ்லிம்கள் எதிரிகளை சேர்த்து இந்த 23 வருஷத்துல 1062 பேர் மட்டும்தான். வரலாறு திகைத்து நிற்கிறது. ஒரு உயிரினுடைய மதிப்பு என்னங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு புரிய வச்சாங்க. மக்காவுக்குள்ள 10,000 பேர்கள் ஆர்ப்பரித்து சொந்த நகரத்திற்குள் உள்ளே நுழைகிற பொழுது அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்று பழிதீர்க்கிற நாள் என்று அப்படியே கோஷமிட்டு கொண்டு மக்காவுக்குள்ள நுழைகிற பொழுது அல்லாஹ்வும் ரசூலை பார்த்து இப்படி சொன்னான், நபியே இன்றைக்கு ஒரு நாள் மக்கா ஹரம் அல்ல, அது உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொன்னான். இன்றைக்கு மக்கா ஹரம் அல்ல, நான் மக்காவினுடைய ஹரமை விளக்குகிறேன். நீங்கள் எத்தனை பேர்கள் எதிர்த்து வந்தாலும் நீங்கள் ரத்தம் ஓட்டலாம். அல்லாஹ்வே மக்காவை திறந்து விட்டுட்டார். 10,000 பேர்கள் உள்ளே நுழைகிற பொழுது ஆர்ப்பரித்து உள்ளே நுழைகிறார்கள். வரலாற்றில் தன் சொந்த பூமியை மீட்டெடுத்த தலைவர்கள் அந்த நகரத்திற்குள் திரும்பி உள்ளே நுழைந்த பொழுது
நகரத்தை சவக்குழியாக மாற்றினார்கள். வரலாறு எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் உள்ளே நுழைகிற பொழுது அல் யௌமு யௌமுல் மர்ஹமா அல்ல, அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இது இரக்கம் காட்டுகிற நாள் என்று சொல்லிட்டு உள்ள போனாங்க. ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமியில விழாமல் மக்காவை வென்றெடுத்தார்கள். எங்களுக்கு இரத்த பலிகள் நோக்கம் அல்ல, உயிர் பலிகள் நோக்கம் அல்ல, உயிர் சேதாரம் நோக்கம் அல்ல. நினைத்திருந்தால் எத்தனை உயிர்களையும் காவு வாங்கியிருக்க முடியும். வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். விரும்பினால் நாங்கள் செய்திருக்கலாம். உள்ளே நுழைகிறார்கள். ஒரு இஸ்லாமிய மகத்தான புரட்சி உலகத்தில் நடக்கிறது. சத்தமே இல்லாமல் மக்கா ரசூலினுடைய கைக்குள் வந்தது. 10,000 பேர்கள் உள்ள நுழைஞ்ச பொழுது எல்லா மக்காவாசிகளும் போய் கதவை பூட்டிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நிசப்தம். அப்படியே உள்ள ஒரு 10,000 பேர் ஊருக்குள்ள நுழையிறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு ராணுவ படம் உள்ள நுழையுதுன்னா அந்த ஊர் என்ன கதியில இருக்கும்? எல்லாரும் போய் வீட்டை பூட்டிட்டு என்ன நடக்கும் தெரியலையே, மக்காவாசிகள்லாம் போய் கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்துட்டாங்க. சிறிது நேரம் அப்படியே அமைதி, அப்படியே நிசப்தம். மக்காவே அப்படி அமைதியா இருக்குது. கதவை திறந்துட்டு வந்து பார்க்கறாங்க, யாரையுமே காணோம். எங்க வந்த 10,000 சஹாபாக்கள்? அல்லாஹ் அக்பர். பல பேர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத பிடிச்சு கதறாங்க, காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு அழுகிறாங்க, மக்காவை இப்ராஹிம் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க, தொழுகிறாங்க, தவாஃப் துஆ. யார் இவர்கள்? யார் இவர்கள்? இவர்களுக்கு நிலம் நோக்கம் அல்ல, பெண் நோக்கம் அல்ல, பொன் நோக்கம் அல்ல, மண் நோக்கம் அல்ல. எனக்காக இவர்கள் ஃபுர்சானும் பில்லைல் வருஹ்பானும் பில்லைல் வஃபுர்சானும் பின்னஹார். இவர்கள் பகலெல்லாம் போராளிகள், இரவெல்லாம் துறவிகள். பகலெல்லாம் போராளிகள், இரவெல்லாம் துறவிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமக்களே, ரசூலினுடைய வெற்றிக்கும் புரட்சிக்குமான இஸ்லாம் 10 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை முன்னோக்கியது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த மிகப்பெரிய பேராயுதம் என்ன? ஒரு தலைவராக, ஒரு தலைமையாக, ஒரு பன்முக ஆளுமை உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல நாம பார்த்து வியக்கிற 3 குணங்களை தான் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்க போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷத்துல இவ்வளவு பெரிய புரட்சியை கண்டாங்கன்னா முதல் கட்டம் ரசூல்கிட்ட இருந்த முதல் அஹ்லாக் குணம் அல்லது திறமை என்று என்ன வார்த்தைகள் வேணாலும் சொல்லலாம். முதல் விஷயம் இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூழ்நிலையிலேயும் நெருக்கடியிலையும் நெகட்டிவாக பேச மாட்டார், எதிர்மறையாக பேசவே மாட்டார், நேர்மறையாகத்தான் பேசுவார். ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய முதல் பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த பார்வையில பாருங்க. ஒரு ஆட்சியாளராக, போராளியாக, சமுதாய தலைவராக, சமய தலைவராக, அரசியல் தலைவராக நெருக்கடிகள் வந்துச்சு. எத்தனையோ நெருக்கடிகள் வந்துச்சு. நெருக்கடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னால முடியாது, செய்ய முடியாது, போக முடியாது, தோத்து போயிடுவோமே, என்ன செய்ய போறோம் தெரியலையே, எந்த இடத்திலையும் இப்படி ஒரு வார்த்தையை, அவநம்பிக்கை உள்ள வார்த்தையை பேசியதாக பார்க்க முடியாது. ஒரு தலைவருக்குள்ள பண்பு, அவர் குடும்ப தலைவராக இருக்கட்டும், சமுதாய தலைவராக இருக்கட்டும், ஒரு நிர்வாகியாக இருக்கட்டும், ஒரு ஊரை வழிநடத்துறவராக இருக்கட்டும், தலைவர்களுக்கான பண்புகளை நான் பேசுறேன். உலக தலைவர்கள் வியந்த இடத்தை பேசுகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலையும் அவநம்பிக்கையான வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். ஒரு மூமின் அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லுவார், வாந்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். மூமின்களே, நீங்க மூமின்கள், எந்த நெருக்கடி வந்தாலும் வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்க தைரியம் இழக்க கூடாது, கவலைப்படக்கூடாது. என்ன, நீங்க மூமின்கள், நீங்க தான் என்கிட்ட உயர்ந்தவங்க. அல்லாஹ் சொல்றார், உங்களை விட யார் எங்களுக்கு மேலான? நீங்க தான் என்கிட்ட உயர்ந்தவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில வச்சிருந்த குச்சை தூக்கி போட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து ஓடினார். மூசா லா தஹப், லா தஹப், நீங்க பயப்படக்கூடாது, இன்னக அன்தல் அலா, நீங்க உயர்ந்தவங்க என்கிட்ட. மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தைரியம். மூமின்களுக்கு அவநம்பிக்கையான ஒரு வார்த்தை ஒரு முஸ்லிமினுடைய நாவுல இருந்து வரக்கூடாது. பெருமக்கள், என்னால முடியாது, என்னால முடியாது, இது சாத்தியமாகாத, முஸ்லிம்களுக்கு எதிர்காலம் இல்லையே, முஸ்லிம்களை இப்படி ஒடுக்குறாங்களே, முஸ்லிம்களை இப்படி நசுக்கிறாங்களே, இப்படி நெருக்கடி கொடுக்குறாங்களே, அடுத்து என்ன ஆகும், நம்ம இல்லாம ஆக்கிடுவாங்களோ, நம்ம வாழ்வாதார பிரச்சனை ஆயிடுமோ, எதிர்கால பிரச்சனை. இந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்த காலகட்டங்களில் எல்லாம் சஹாபிகள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கத்தை கொண்டு போகவே மாட்டாங்க. நெகட்டிவா ஒரு விதம் பாசிட்டிவா மாத்திடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பாசிட்டிவ் சிந்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை எதிர்கொள்றதுக்கு, தைரியமா எதிர்கொள்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான பல்வேறு கட்டங்கள் நடந்துச்சு. நான் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் போர்க்களம் கடுமையான நெருக்கடி இல்லையா? பல நாட்கள் சாப்பிடல, வயிறுல ஃபுல்லா கண்ணை கட்டி இருக்கிறாங்க, இருட்டுல, குளிர்காலத்துல பன்னாட்டு படைகள் வந்து எதிரில் நிற்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல ஒரு பெரிய பாறை குறுக்கிட்டது. ஒரு சம்மட்டி எடுத்தாங்க, பாறையில் அடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓதீது மஃபாத்திஹர் ரோம், ஓதீது மஃபாத்திஹல் ஃபாரிஸ், ஓதீது மஃபாத்திஹல் யமன். யாருமே எதிர்பார்க்காத அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? மூமின்களுடைய அந்த நிலை அன்னைக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத அல்லாஹ் வர்ணிக்கிறான் பாருங்க. உலகமே சேர்ந்து எல்லா எதிராளிகளும் வந்து ஒரு களத்துல வந்து நிக்கிறாங்க. இது போர்க்களத்துல எங்கேயோ நடந்தா பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாவுக்கு வந்த போர்க்களங்களே நெருக்கடியான போர் ஹந்தக் போர் தான். ஏன்னா அதை ஏன் ஹந்தக் போர்னு சொல்றோம் தெரியுமா? அந்த நெருக்கடி ஏன்னா இதுவரைக்கும் உள்ள போர்க்களங்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே நடந்துச்சு. ஆனா ஹந்தக்குங்கிறது ஊருக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஊரை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும். அதனால பெரிய குழி தோண்டினாங்க. பன்னாட்டு படைகள் எல்லாம் சேர்ந்துட்டான். முனாஃபிக்கு சேர்ந்தா, முஷ்ரிக்கு சேர்ந்தா, யூதர்கள், நஸ்ரானிகள், மக்காவாசிகள், மதீனாவாசிகள் எல்லாம் சேர்ந்து நிக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க, ஹுனாலிக புதுலியல் முஃமினூன் வஸுல்சிலு ஸில்ஸாலன் ஷதீதா. முஃமின்களுக்கு அது பெரிய சோதனையான காலகட்டம், ஒரு பெரிய பூகம்பம்ங்கறான் அல்லாஹ். பூமியை பெரிய புரட்டி போட்ட பூகம்பம். வததுன்னூன பில்லாஹி துனூனா. அல்லாஹ் சொல்றான், நீங்க கூட அல்லாஹ் விஷயத்துல எப்படி நினைச்சீங்க சஹாபிகளே? அல்லாஹ் கைவிட்டுவான் தானே நினைச்சீங்கங்கறான் அல்லாஹ். சஹாபிகள் வந்து நம்பிக்கை இழந்த இடம் அது ஹந்தக் போர்க்களம். அல்லாஹ் கைவிட்டுவான் போல தெரியுது, மாட்டிக்கிடுவோம் போல தெரியுது, இனி எதிர்காலம் இல்ல போல தெரியுது, அழிச்சிட்டு முடிஞ்சு போச்சு. 3000 பேர் நிக்கிறாங்க, அவன் 10,000 பேர் வந்து நிக்கிறான். என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சிட முடியும்? அந்த நெருக்கடியில பாருங்க, குழிக்குள்ள இறங்கின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு யமன் கிடைச்சிருச்சு, எனக்கு பாரசீகம் கிடைச்சிருச்சு, எனக்கு ரோம் கிடைச்சிருச்சு சொல்ல முடியுமா? நாங்க என்ன சொல்ல வரேன்னா, கண்ணுக்கு முன்னால மதீனாவே சொந்தம் கிடையாது, அப்படித்தானே? மதீனாவே சொந்தம் இல்ல. ஆனா ரசூல் சொல்றாங்க, எனக்கு யமன் கிடைக்குது, யமன் சாவி கிடைக்குது, பாரசீகம் கிடைக்குது, பெரிய வல்லரசு கிடைக்குதுங்கிறாங்க. குழிக்குள்ள நின்று ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஐயுல் மதீனத்தை துஃப்தஹு அவ்வலன், 2 பெரிய வல்லரசு நமக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்களே, ரோமும் பாரசீகமும், 2ல எது முதல்ல கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க சஹாபி. அந்த பயத்திலையும் கேட்கணுமே. சஹாபிகள் எவ்வளவு நபியினுடைய வார்த்தையில் நம்பிக்கை இருந்து அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில எப்படி நம்பிக்கை வச்சிருந்தா அதை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ், எங்க கண்ணுக்கு முன்னால எதுவும் நடந்துட்டு போ, நீங்க கிடைக்கும் சொல்றீங்க, எங்களுக்கு யமன் கிடைக்கும்ங்கறீங்க, எங்களுக்கு பாரசீகம் கிடைக்கும்ங்கறீங்க, நாங்க ரோமனுடைய சர்வாதிகார ரோமனுடைய சாம்ராஜ்யத்தை வெல்லுவோம் சொல்றீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ரசூலுல்லாஹ், நீங்க சொல்லுங்க 2ல எந்த நகரத்தை நாங்க முதல்ல கைப்பற்றுவோம். இந்த நம்பிக்கை தான் சஹாபிகளை 23 வருஷத்துல இஸ்லாத்தினுடைய புரட்சியை வேகமா வெளியே கொண்டு போச்சு. சஹாபிகள் எந்த இடத்திலையுமே அவங்க, நாங்க இப்படி இருக்கிறோமே, நாங்க சிறுபான்மையா இருக்கிறோமே, நாங்க ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறோமே, ஒடுங்கி ஒரு ஒத்த ஆளு தன்னந்தனியா ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரசீகத்துக்கு அனுப்புனாங்க. போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும்போது சாப்பாடு நேரம், பாரசீக அரசர்கள், பேரரசர்கள், அதிபர்கள் உட்கார்ந்து இருக்கிற சபையில ஒரு ஜிப்பாவோடு, தாடியோடு, தலப்பாகையோடு, ஒரு இஸ்லாமிய கோலத்தோடு ஒரு சஹாபி தன்னந்தனியா போய் உட்கார்றாரு. சபையில சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. தட்டையில உள்ள உணவு கீழே விழுந்துச்சு, ஒரு துண்டு. அந்த ரொட்டியை எடுத்து அப்படியே தட்டி விட்டுட்டு தட்டையில போட்டார் அந்த சஹாபி. இது பாரசீகத்துல அவன் ஏற்கனவே உலகத்திற்கே நாங்க தான் நாகரீகம் கத்துக் கொடுக்கிறோன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் சபையில உட்கார்ந்துக்கிட்டு இந்த சஹாபி கீழே விழுந்த உணவை எடுத்து தட்டி தட்டுல போட்ட உடனே பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன காரியத்தை செய்றீங்க? எவ்வளவு பெரிய அதிபர்கள் இருக்கிற இடம், அரசர்கள் இருக்கிற இடம், உலகத்தினுடைய ஆளுமை இருக்கிற இடம், வல்லரசுகளின் தலைவர்கள் இருக்கிற இடம்.
அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல இப்படி நடக்கிறீங்களே அப்படின்னு அந்த சஹாபிட்ட கேட்டப்ப அந்த சஹாபி என்ன சொன்னாங்க தெரியுமா? வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை, ஆத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாவுலா இல்ல உமக்கா, இந்த மடையர்களுக்காக என் உயிரிடும் மேலான கண்மணியினுடைய சுண்ணத்தை நான் விட்டு தரணுமான்னு கேட்டாங்க. மனசுல எவ்வளவு பெரிய அழுத்தமான ரசூலுடைய சுண்ணத்து மேல நம்பிக்கை இருந்திருந்தா அந்த வார்த்தை வந்திருக்கு. இன்னைக்கு சாதாரணமான ஒரு 10,000 ரூபாய் வேலைக்கு தாடியை வலிச்சுட்டு போயிடறான் நம்ம பிள்ளைங்க இல்லையா? ஒரு சுண்ணத்தை சாதாரணமா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடறாங்க நம்ம பிள்ளைங்க. ஆனால் சஹாபிகள் பெருமக்களே, ஒரு உண்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சத்தியமான வார்த்தை, மன் ஹஃபிஸ சுன்னத்தி அக்ரமஹுல்லாஹு பி அர்பஇ ஹிஸால், என் சுண்ணத்தை நீங்க எந்த இடத்துல நீங்க கண்ணியப்படுத்தினாலும் அல்லாஹ் உங்களை 4 இடத்துல கண்ணியமா வைப்பான். ஒன்று அல் மஹப்பத ஃபீ குலூபில் பரரா, நல்லவர்களின் உள்ளத்தில் உங்களுடைய மதிப்பையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் தருவான். அல் ஹைபத ஃபீ குலூபில் ஃபஜரா, அராஜகம் செய்கிற பாவிகள் அநியாயக்காரர்களுடைய உள்ளத்துல உங்களை பத்தி பயத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். அஸ்ஸஅத ஃபிர் ரிஸ்க் அஸ்ஸகத ஃபித் தீன், விசாலமான பொருளாதார வளத்தை தருவான், தீன்ல உறுதியை தருவான். என் சுண்ணத்தை கையப்பிடிங்கன்னு நான் சொல்லலாரு. நெருக்கடியான காலகட்டம் என்பது இந்த உம்மத்துல சுண்ணத்து தான் பெருமக்களே. அந்த சுண்ணத்தை நாம சாதாரணமாக விடுறோம். அல்ல, இந்த சமுதாயத்தை மற்றவங்களுடைய பார்வையில சாதாரணமா விட்டுட்டாங்க. இந்த சமுதாயத்தினுடைய தோல்வியை வேற எங்கேயும் தேட தேவையில்லை, எங்கேயும் தேட தேவை. சஹாபாக்கள் கேட்டாங்க, 70 பேர்கள் கொலை செய்யப்பட்டு 70 பேர்கள் கைதியா பிடிக்கப்பட்டு 400 பேர்கள் கை இல்லாம கால் இல்லாம மொடமாய் 1 வருஷம் ஆகுமா 2 வருஷம் ஆகுமா இருந்திருக்கிறதுக்கு. உகதில் அப்படி சஹாபிகள் சல்லடைகளாக ஆக்கப்பட்டார். கட்டுமையான முறையில தாக்குதல். என்ன கேட்டா, அண்ணாஹாதா அண்ணாஹாதா, சஹாபிகள் வந்த வார்த்தை, எங்கிருந்து வந்துச்சு இந்த சோதனை, எங்களுக்கா இந்த சோதனை? அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொன்னா, எங்கிருந்து நீங்க தேடாதீங்க, மின் இந்தியா அம்பசிக்கும், உங்கள்கிட்ட இருந்துதான். நபி சொன்னாங்க இல்லையா, நில்லுங்கன்னு. ஒரு வார்த்தையை விட்டு இங்க முடிஞ்சிருச்சு. நபியினுடைய ஒரு வார்த்தையை நீங்க உதாரணப்படுத்திட்டீங்கன்னா அடுத்தவங்களுடைய பார்வையில நீங்க ஒண்ணுமே இல்லைன்னா. ஒரு சுண்ணத்தை நீங்க விட்டுட்டீங்க, நபியினுடைய ஒரு சுண்ணத்தை நீங்க பெருசா எடுக்கல. சமுதாயத்துல நான் எதுக்கு உங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும் நல்லா கேட்கிறேன். இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய இழப்பு அதுதான். சஹாபிகளுக்கும் நமக்குமான உதாரணமும் அதுதான். பாரசீகத்துல போய் உட்கார்ந்துட்டு சொல்றாரு, ஒரு சுண்ணத்தை நான் விடணுமான்னு கேட்கிறாரு. இதுதாங்க சஹாபாக்கள். அதனாலதான் ஜெயிச்சாங்க. பைத்துல் முகத்தஸ் நபியினுடைய கனவு, பைத்துல் முகத்தஸ் நபியினுடைய கனவு கிடைச்சிருச்சு. யார் கைப்பற்றினா? தளபதி அபூ உபைதா ரலியல்லாஹு கைப்பற்றிட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டாங்க, பைத்துல் முகத்தஸ் பாதிரிகள், தளபதியிட்ட தரமாட்டோம், தலைவர்கிட்ட தான் சாவியை கொடுப்போம், உங்க உமரை வர சொல்லுங்க. உங்க உமரை வர சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு மதீனால இருந்து பைத்துல் முகத்தஸ் சாவி வாங்குறதுக்காக வராங்க. அவர்களும் அவர்களுடைய பணியாளரும் மாற்று. இவங்க கொஞ்ச நேரம், மறுபடியும் இவங்க கொஞ்ச நேரம், 5 கிலோமீட்டர் இவங்க நடந்து வருவாங்க, அப்புறம் அவங்க வாகனத்துக்கு ஏறுவாங்க. இப்படியே டேன் மாறி மாறி வருது. சிரியாவுக்குள்ள உள்ள நுழையிறாங்க, பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்துக்குள்ள உள்ள நுழையிறாங்க. இப்போ டேன் என்ன? உமர் ரலியல்லாஹு நடந்து வரணும், வேலைக்காரன் வாகனத்துல வரும். அபூ உபைதா தளபதி சொன்னார், உங்களை எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்துல நீங்க கீழே நடந்து செருப்பை கக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி வந்தா அது நல்லா இருக்காது, அதனால நீங்க மேலே ஏறி வாங்கண்ண. நீங்க மேலே ஏறி வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த தோழர்கள் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அப்படியே கோவப்பட்டு திரும்பி பார்த்தாங்க. இஸ்லாம் மறந்து போச்சான்னு கேட்டேன். இஸ்லாம் மறந்து போச்சா? என்ன நீங்க பாரசீகத்துக்கு வந்துட்டா இஸ்லாத்தை மறந்துடுவீங்களா? நீங்க சிரியா கிடைச்சிருச்சுன்னா இஸ்லாத்தை மறந்துடுவீங்களா? நம்ம பாரம்பரியத்தை மறந்துடுவீங்களா? இன்னமா அஅஸன அல்லாஹு பில் இஸ்லாம். அபூ உபைதா, அல்லாஹ் ஏற்கனவே இஸ்லாம்ங்கிற ஒரு கண்ணியத்தை நமக்கு தந்துட்டான், இனி எவனும் நம்மளை மதிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. யார் சொன்னவார்? உமர் அலி. நம்மள்ட்ட சுன்னத் இருக்குது, நம்மள்ட்ட ஷரியத் இருக்குது, நமக்கு ரசூல் இருக்கிறாங்க, நமக்கு குர்ஆன் இருக்குது. யார்கிட்ட போய் தேடுறீங்க இஸ்ஸத்? நமக்கு யார் தரணும்? நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தான் வருவார் வாகனத்துல, நான் கீழே தான் வருவேன் சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்தார்கள். பெருமக்களே, நான் எதற்காக இதை சொல்கிறேன்? சஹாபிகள் எந்த இடத்திலேயும் இஸ்லாத்தை விட்டு கொடுத்ததாக வரலாறு கிடையாது, சுன்னத்தை விட்டு கொடுத்ததாக வரலாறு கிடையாது.
சுன்னத்தினுடைய மதிப்பை நாம விளக்குறோமோ இல்லையோ, நாம இப்படி விளக்கணும். சஹாபிகள் விளக்கினார்கள். சஹாபிகளுக்கு சுன்னத்து தான் ஷரீஅத்து, சஹாபிகளுக்கு சுன்னத்து தான் சயின்ஸ், சஹாபிகளுக்கு சுன்னத்து தான் ஆரோக்கியம். அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்துல ஒரு பள்ளிவாசல்ல ஒரு முஸ்லீம் ஒழு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மருத்துவர் டாக்டர் அந்த பக்கமாக கடந்து செல்கிறார். அந்த டாக்டர் பள்ளிவாசலை பார்க்கிறாரு. ஒழு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு முஸ்லீமை பார்த்தாரு. கொஞ்ச நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. அவர் ஒழு செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த முஸ்லீமை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, இந்த டாக்டர், நான் முஸ்லீம் தான். இந்த டாக்டர் கேட்கிறார், நியூயார்க்ல நீங்க என்ன பண்ணீங்க இப்போன்னு கேட்டாரு. நாங்க ஒழுன்னு சொல்லிட்டு நாங்க உடல் சுத்தம் செய்வோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்வீங்க? 5 தடவை செய்வோம். இதை சொல்லி கொடுத்தது யாரு? எங்க நபி சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு பகுதியை நீங்க கழுகுறீங்க. சரி, அவர் கேட்டாரு, நீங்க கையை கழுகுனீங்க, முகத்தை கழுகுனீங்க, கைவரை கழுகுனீங்க, அதெல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். ஆனா இப்படி பிடரியில இப்படி தண்ணி வச்சீங்களே எதுக்குன்னு கேட்டாரா. முகத்தை கழுகுறீங்கன்னா முகத்துல தூசி பட்டு இருக்கும், கையில தூசி பட்டு இருக்கலாம், மற்ற எல்லா பகுதியுமே முன்னால இருக்குது. சரி, ஓகே. இது பிடரிங்கிறது பின்னால இருக்குது. இதை எதுக்கு நீங்க தண்ணியை வச்சு கழுகுனீங்க தெரியுமான்னு கேட்டார். இந்த முஸ்லீம் சொன்னார், இல்லை எங்களுக்கு தெரியாது, எங்க நபி சொன்னா அங்க செய்யறோம், அவ்வளவுதான். அது எங்க நபியினுடைய ஒரு சுன்னத். அவர் சொன்னாரு, அதுக்கு விளக்க நான் சொல்றேன், உட்காருன்னு. அவர் நான் முஸ்லீம். அவர் சொன்னாரு, நான் யார் தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது. நியூயார்க்ல ஒரு பெரிய ரிசர்ச் நடக்குது. உலகத்தினுடைய டாப் லிஸ்ட்ல இருக்கிற 100 டாக்டர்கள் இங்க வந்திருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு மேல இங்க தங்கி ஒரு பெரிய ரிசர்ச் நடத்துறோம். அதுக்கு சீஃப் நான் தான். என் தலைமையில உலகத்தினுடைய டாப் லிஸ்ட்ல இருக்கிற 100 டாக்டர்களை வச்சு ஒரு ரிசர்ச்சினுடைய இது என்னன்னா, உலகத்திலே அதிகமா மென்டல் ஹாஸ்பிட்டலும் மென்டல் இருக்கிறவங்களும் நியூயார்க்ல தான். அதனால நாங்க ஏன் மனுஷன் மென்டலி பாதிக்கப்படுறான் என்ன, அமெரிக்காக்காரன்ட்ட ஒரு வார்த்தை, எது செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவான். இப்படி சொல்றவன் பூரா அவன் நெருக்கடி வந்தா மாட்டிக்கிடுவான். அதனால தான் இன்னால் இல்லாகி ஒயின்னா இலேகி ராஜிவோன். உனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னா, நான் அல்லாவுக்குள்ளவன், அல்லாட்ட நீ பாரத்தை போட்டுட்டேன்னா உன் பிரச்சனை இல்லைன்னு ஆயிப்போம், உனக்கு ரிலாக்ஸ் ஆயிடுவன் மார்க்கம் சொல்லி தருது. எப்பவுமே சுமை நீ அதிகாத. என்னால தான், நான் நடந்தா தான், நான் போனா தான். இந்த வார்த்தை அல்லாவுக்கு பிடிக்காது. லவ் செல்லாளுக்கு லவ் என்ற அரபு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நீ எப்பவுமே பயன்படுத்தாது, அது ஷைத்தானுடைய வார்த்தை. நான் லவ்ங்கிற வார்த்தை அரபுல எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா? நான் போயிருந்து அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்திருப்பேன், நான் மட்டும் அந்த இடத்துல இல்லைங்க, இருந்திருந்தா நடக்கிறதே வேறு. நான் இல்லைன்னா என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். யார் இல்லாட்டாலும் இந்த துன்யாவெல்லாம் நடந்துக்கிட்டே இருப்பான். அதை முதல்ல விளங்கணும். நாம இல்லாதான் நம்ம குடும்பம், நாம இல்லாதான் அப்படி எல்லாம் அல்ல பெருமக்களே. இந்த துன்யா யாருக்காக வேண்டி நின்னது கிடையாது. 3 நாள் நினைப்பாங்க, 10 நாள் நினைப்பாங்க, வாப்பா மூத்தா போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கியா இருப்பாங்க. சரி, எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்க? ஒரு ஜனாசாவாயிட்டோம்னா ஹயாத் இருக்க வரைக்கும் தானே. ஹயாத் போயிட்டேன்னா வாப்பாவை எவ்வளவு நேரம் வீட்டுல வச்சிருப்பாங்க? எப்போ எடுப்பாங்கன்னு தான் கேட்பாங்க. ஒரு 6 மணி நேரம் தாங்காது, ஒரு நாள் தாங்காது, இல்லையா? சரி, வாப்பா, எங்க வாப்பாவை நீங்க கொண்டு போக கூடாதுன்னு யார் சொல்லுவாங்க? பெருமக்களே, அதனால தான் செல்ல அழைச்சிடும். நான் போயிட்டா செஞ்சிருவேன், நான் பானம் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்தை அவர் விளக்குறாரு. என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னா, நாங்க ஒரு இந்த ரிசர்ச்சினுடைய முடிவாக நாங்க ஆய்வு அறிக்கை சமர்ப்பிச்சிட்டோம். என்னன்னா, மனுஷன் ஏன் பாதிக்கப்படுறான், மென்டலா ஏன் ஆகுறாங்கிறத நாங்க ஒரு இது என்ன முடிவு பண்ணோம்னா, மனுஷனுடைய உடம்புல பல இடங்கள்ல இருந்து நரம்புகள் மூளைக்கு போகுது. மூளை கொடுக்கிற உத்தரவை தான் உடம்பு செயல்படுத்தும். இப்படி போகிற நரம்புகள்ல ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நரம்பு என்னன்னா, பிடரி வழியாக மூளைக்கு போகுது. இன்னைக்கு நிறைய இந்த ஸ்ட்ரோக்லாம் வருது பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரும்பாலும் இந்த ஸ்ட்ரோக் நோய்கள் போல பாதிக்கப்படுறது மூளைக்கு போகிற நரம்புகள் டேமேஜ் ஆகிற பொழுது தான் அந்த ஸ்ட்ரோக் நோயே வருது. உடல் அது கொடுக்கிற உத்தரவுல இருந்து, ஆர்டர்ல இருந்து உடம்புக்கும் இதுக்கும் மத்தியில ஒரு டிஸ்கனெக்ஷன் நடக்கிறப்போ என்ன ஆயிடும்னா மனுஷன் பாதிக்கப்பட்டோம். இந்த ரிசர்ச்சில் நாங்கள் கண்டுபிடிச்சது என்னன்னா, ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் இந்த பிடரி வழியாக போகிற நரம்பு. அந்த ஏன் ஏற்படுதுன்னா, அதுக்குள்ள போகிற அந்த நரம்புல ரத்த ஓட்டம் சில நேரங்களில் தடைப்பட்டு போகும்.
எப்ப தடையாகும்னா அங்க காய்தல் ஏற்படுகிற பொழுது அந்த நரம்புல காய்தல் இந்த மேல உள்ள ஸ்கின்ல காயும் போது அதிகமாக ட்ரை ஆகும் போது உள்ள இருக்கிற நரம்புகள்ல சில நேரங்கள்ல அந்த இரத்த ஓட்டம் தடைப்படுது. அதனால அவன் பாதிக்கப்பட்டாரான் உடல் ரீதியா. நாங்க என்ன கண்டுபிடிச்சோம்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த இடத்தை ஈரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனா உங்க நபி இதை ஒவ்வொரு தொழுகையிலையும் உதவு செய்யும் போது பெடரிக்கு மசாஜ் செய்யறதை சொல்லித்தராங்கன்னு சொல்றீங்க. நாங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி உலகத்தினுடைய பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாம் கொண்டு வந்து நாங்க ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி நாங்க அறிக்கையாக சமர்ப்பிச்சிருக்கிறத உங்க நபி ஒரு சுண்ணத்தா சொல்லி தந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது நான் பிரமிச்சு போய் நிக்கிறேன்னு அவர் சொன்னார். களிமா சொன்னாரோ இல்லையோ, கல்விங்கிறது வேற, களிமாங்கிறது வேற. கல்வி கிடைச்சவங்களுக்கு எல்லாம் களிமா கிடைக்கணும். அல்லாஹ் தாலா நமக்கு கல்வி கிடைச்சதோ இல்லையோ அல்லாஹ் களிமாவை தந்திருக்கிறான் இல்லையா? அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்திருக்கிறான். அறிவுங்கிறது வேற, ஹிதாயத்துங்கிற வேற. பெருமக்களே, அபூஜஹலுக்கு ரசூலுல்லாஹ் பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நபியை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். அவன் அபூ ஜஹல் அல்ல, அவன் அபுல் ஹிக்கம். அவன் பேரு அபுல் ஹிக்கம். அவன் அறியாமையின் தந்தை அல்ல, அறிவின் தந்தை. அறிவின் தந்தை, அவ்வளவு பெரிய அறிவாளி. ஆனா ரசூலுல்லாஹ் ஹிதாயத்து இல்லை, அவ்வளவுதான். ஹிதாயத்துங்கிறது பெரிய நசீப். அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த நசீபை தந்திருக்கிறான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நான் இங்கே சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஒரு சுன்னத்தினுடைய மதிப்பு என்னங்கிறத உலகத்துல எங்க நபி சுன்னத்தின் சொல்லி தந்ததை விட உலகத்தில் சிறந்த ஒரு வாழ்க்கையை யாரும் சொல்லித்தர முடியாது. படுக்கிற பொழுது வலது பக்கத்தில் படுங்கள், கியாமத் வரைக்கும். அதுதான் சயின்ஸ், அதுதான் சுன்னத். படுக்கும் போது வலது பக்கத்துல படுங்க, இடையில நீங்க திரும்பிக்கலாம் உங்க தூக்கத்துல என்ன. ஆனா நீங்க படுக்கிற பொழுது வலது பக்கத்துல படுங்க. அதுக்கு பின்னால ஆய்வுகள் சுண்ணத்தை வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அறிவியல் எங்கள் சுண்ணத்துக்கு ஒத்து வந்தால் அறிவியலை ஏற்போம். எங்கள் சுண்ணத்துக்கு அறிவியல் மாறுபட்டால் தூக்கி குப்பையில் போடுவோம். எங்களுக்கு சுண்ணத்து தான் அறிவியல், சுண்ணத்து தான் சயின்ஸ். இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறார்களே, இடது பக்கத்தில் இதயம் இருக்கிறது, நீங்கள் திரும்பி படுத்தால் அது நெருக்கடிக்குள் ஆகும். அதனால் கெட்ட கனவுகள் வரும், திடுக்கங்கள் வரும், கடுமையான இதய பாதிப்புகள் வரும். நீங்க கியாமத் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. எந்த அறிவியல் வேணாலும் கண்டுபிடிக்கட்டும். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல நின்றுட்டு தண்ணீர் குடிக்கிறது, நின்றுட்டு சிறுநீர், இதனுடைய இடையூறுகள், இடர்பாடுகள் என்ன? நபி என்ன சொன்னாங்களோ அதுதான் எங்களுக்கு சுன்னத்து. இதை ஏற்றவர்கள், எடுத்தவர்கள் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தார்கள் சஹாபாக்கள். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, முதல் விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகத்தான புரட்சிக்கான அடிப்படை காரணம், வாழ்க்கையில் நெருக்கடியான காலகட்டங்கள் வந்த காலகட்டங்கள்ல பதற மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, நடுங்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய நெருக்கடி வரட்டுமே என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாலா, நம்ம பார்த்துக்கலாம். அது சொல்றது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்னு இருக்குது, அதை வேறு பக்கமாக திருப்பி நமக்கு வெற்றிக்கான காலங்கள் இருக்குது, நம்ம ஜெயிக்கிற காலங்கள் இருக்குது, சந்தோஷமான காலங்களை ஞாபகப்படுத்துறதுங்கிறது நெகட்டிவ் பாயிண்ட்ல இருந்து பாசிட்டிவ் பாயிண்ட திரும்பி பார்க்க வைக்கிற திறமை ரசூலுல்லாஹ்ட்ட உண்டு. ஹிஜ்ரத்துல மக்காவை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு போறாங்க. நிறைய பேர் துரத்திட்டு வந்தாங்க, யாராலையும் பிடிக்க முடியல. அப்படித்தானே, யாராலையும் பிடிக்க முடியல, அல்லாஹ் பாதுகாத்தான். கடைசியா ஒருத்தர் பிடிச்சிட்டாரு. யாரு? சுராக்கா. சுராக்கா எப்படியோ கண்டுபிடிச்சு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வரைக்கும் வந்துட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிடிக்க போனப்ப ரசூல் சொன்னாங்க, பூமியே சுராக்காவை பிடிட்டார். அவர் நபியை பிடிக்க வந்தார், பக்கத்துல நெருங்கிட்டாரு. ஹுதீஹி, பூமியே சுராக்காவை பிடி. அப்படியே பூமி பிடிச்சு வச்சிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவரை பூமியில பிடிக்க வச்சு சுராக்காட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவர் பிடிக்க வந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைஃப பிக யா சுராக்கா இதா லபிஸ்த சிவாரை கிஸ்ரா. கிஸ்ரா பாரசீக மன்னர் கையில் அணிகிற காப்பு இருக்கிற, அதை உன் கைக்கு நான் மாட்டி விடுறேன், திரும்பி போறியான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிக்க முடியும்? அந்த நேரத்தில் நடந்த பேச்சுவார்த்தையை பாருங்க. நினைச்சிருந்தா பூமியை முழுசா பிடினா பூமி விழுங்கி இருக்கும், பூமி முழுங்கி இருக்கும். இங்க எதுக்கு தெரியுமா? சித்திக் ரலியல்லாஹுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியத்தை கொடுக்குறாங்க. நாம தனியால் இல்ல, நம்ம வேலை இன்னும் இருக்குது, நம்ம போகிற பாதை இருக்குது, இந்த உம்மத்து அல்லாஹ்வுடைய பார்வையில இருக்குது, இந்த உம்மத்தை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது, நாம வெகு தூரம் உலகத்தையே ஆளுவோம், உலகத்தையே ஆள போகிறோம். மக்காவுல
மக்காவுல இருந்து துரத்தப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒட்டகத்தோடு போகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அதிருப்தி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேசுனாங்க. கைஃப பிக்க யா சுராக்கா இதா லபிஸ்து சிவாரை கிஸ்ரா, திரும்பி போறீங்களான்னு கேட்டார். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் பூமி பிடிச்ச உடனே அவர் திரும்பி போனப்ப ரசூலை கை பிடிச்சி களிமாவும் சொல்லிட்டு திரும்ப போயிட்டார். அவர் களிமாவோடு திரும்ப போயிட்டார். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு பாரசீக அரசருடைய ஹசானாக்கள் எல்லாம் கொண்டு வந்து மதீனால கொட்டப்பட்டப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரும் தொடாதீங்க, பங்கு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அதுல அப்படியே தேடி அந்த காப்பை தான் முதல்ல கையில எடுத்தாங்க உமர் ரலியல்லாஹு. அந்த தங்க காப்பை எடுத்தேன்னா உலக பிரசித்தி பெற்றது அந்த பாரசீக மன்னர் அணிகிற காப்பு. எங்கே சுராக்கா, எங்கே சுராக்கா? சுராக்காவை கூப்பிட்டாங்க. வந்து நின்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு கைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருக்கடியான காலகட்டங்களில் எல்லாம் எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் நபியினுடைய தனித்துவம் அதுதான். 10 வருஷத்துல மதீனாவை வெற்றி கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான அளவுக்கு ஆட்சி செய்தவர்கள். உலகத்திற்கு 6வது வருஷத்துல கடிதம் எழுதினாங்க எல்லா நாட்டிற்கும். அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை அனுப்புனாங்க கிஸ்ராவிட்ட. அவர் கடிதத்தை பார்த்து கிழிச்சு போட்டார். சில பேர் கடிதத்தை பார்த்து முத்தமிட்டாங்க, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். சில பேர் கடிதத்தை பார்த்து பத்திரமா வச்சுட்டாங்க, அல்லாஹ் விட்டான். சில பேர்கள் கடிதத்தை பார்த்து பதில் சொல்லல, அல்லாஹ் எதுவும் சொல்லல. சில பேர்கள் கடிதத்தை பார்த்து கிழிச்சு போட்டாங்க. மஸ்ஸகல் கிதாப், ரசூலுடைய கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு என் அடிமை எனக்கு இப்படி கடிதம் எழுதுவாரா? அவன் சொன்னான், ஒஹுவ அப்தி, ஒஹுவ அப்தி. யாரை பார்த்து சொல்லுங்க. அவனுக்கு அப்படியே தலக்கலம் பிடிச்சி ஏறி போய் நிற்குது அந்த மன்னனுக்கு, கிஸ்ரா மன்னனுக்கு. ஒரு அடிமை. என்ன எழுதுனாங்க? அஸ்லிம் தஸ்லாம், இஸ்லாத்துக்கு வாங்க அமைதி கிடைக்கும். இதுதான் எழுதுனாங்க. அஸ்லிம் தஸ்லாம். கடிதத்தை பார்த்து அவனால தாங்க முடியல. சண்டாளன் கிழிச்சு போட்டதோடு விட்டிருந்தாலாவது அல்லாஹ் அவனை விட்டிருப்பான். அவன் என்ன செஞ்சிட்டான்னா, யமன் தேசத்தினுடைய அதிபர் பாசான்னு சொல்லிட்டு அந்த அரசருக்கு கடிதம் எழுதினா, அவன் நாட்டுக்கு கீழே தான் அந்த யமன்லாம் இருந்துச்சு. கடிதம் எழுதி உடனே இன்னஃபி அரதிக்க ரஜுல், உன் பூமியில இந்த மக்காவில் ஒருத்தர் மதீனாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு இப்படி கடிதம் எழுதியிருக்கிறாரு, 2 பேரை அனுப்பும். 2 வலுவுள்ள ராணுவ வீரர்களை அனுப்பி அவரை கைது பண்ணி என்கிட்ட கொண்டு வான்னு சொன்ன. கைது பண்ணி என்கிட்ட கொண்டு வா. போன 2 பேர் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால போய் நிற்கிறாங்க. வரலாற்றுல வருது, பாரசீகத்திலிருந்து யமன் உத்தரவோடு வந்திருக்கிறாங்க 2 பேர் கைது பண்றதுக்கு. ராணுவம் வந்து சின்ன பதட்டம், பயம். பிக்குள்ளி ஹுதூவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அமைதியா அவனை பார்த்தாங்க. பூரம் மழுமழுன்னு சிறைச்சிக்கிட்டு, தாடி இல்லாம, மீசை இவ்வளவு பெருசா வச்சுக்கிட்டு 2 பேரும். உங்களை எல்லாம் இப்படி வளர்த்து விட்டது யாருன்னு கேட்டாங்க. அவன் சொன்ன, எங்க ரப்பு அப்படின்னு சொன்னார். எங்க ரப்பு, ரப்புன்னு அவன் அரசரை சொன்னான். எங்களுடைய சுன்னத்தை, எங்க சஹாபிகளை பாருங்க, நேர் மாற்றமா தாடிகள் இருக்கும், நாங்கள் மீசையை கத்தரிச்சிருப்போம். இதுதான் பார்க்கறது அழகா இருக்கு. நான் உங்களை கைது பண்ண வந்திருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அப்படியா, போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு பதில் தரேன்னு சொல்லிட்டாங்க. போய் நாளைக்கு வாங்க. போனாங்க, போயிட்டாங்க. நாளைக்கு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரப்பி கதிப அலா ரப்பிக்குமா, ஏன் ரப்பு உங்க ரப்பு மேல ரொம்ப கோபமா இருக்கிறான், அதனால அவனை கொன்னுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பாரசீகம் மன்னன் ரப்புன்னு வந்து நேற்று வந்து சொன்னாங்க இல்லையா, வந்து 2வது நாள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வந்து நிக்கிற போது சொல்லலாம், இன்ன ரப்பி கதிப அலா ரப்பிக்குமா பக்கத்தனம், என் ரப்பு ரொம்ப கோபமா இருக்கு அவங்க ரப்பு மேல, அதனால அவன் கொன்னுட்டான். போய் சொல்லுங்க அங்க உள்ள அரசர்கள்ட்டையும் ஆட்சியாளர்கள்ட்டையும், முல்கி முல்கு கிஸ்ரா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என் ஆட்சியும் அதிகாரமும் உங்கள் நிலப்பரப்பினுடைய எந்த பூமியையும் தொடாமல் இருக்காது, வெகு சீக்கிரத்தில் நாங்கள் அத்தனையும் கைப்பற்றுவோம் போய் சொல்லுங்க. அவர்கள் உடனே யமன் தேசத்துக்கு போனாங்க. யமன் நாட்டினுடைய அரசர் பாதான்ட்ட சொன்னாங்க, எனக்கு இன்னும் செய்தி வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி 2-3 நாள் ஆச்சு. அவனுக்கு 3 நாள் கழித்து செய்தி வருது. இந்த மாதிரி அங்கிருந்து
அவருடைய மகனை கொன்னுட்டா நான் ஆட்சி பொறுப்பை ஏற்றுட்டேன்னு மகன் கடிதம் எழுதியிருக்கிறான், அந்த அரசனுடைய மகன், நான் கொன்னுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க, உங்களுடைய ரப்பனுடைய ரத்தம் இப்ப பூமியில இப்பதான் சுட சுட ஓடிட்டு இருக்கின்றான். நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல மிக வியந்து பார்க்கப்படுகிற அளவுக்கு புரட்சியாளராக வரலாற்றில் வந்தாங்க. பல்வேறு ஆளுமைகள் திறமைகளை சொல்லலாம். நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், நெருக்கடிகள் நபியை தளர வைத்தது கிடையாது. நெருக்கடியான காலகட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெகட்டிவா பேச மாட்டாங்க, பாசிட்டிவா பேசுவாங்க, நடக்கும் சொல்லுவாங்க, நடக்குதுன்னு சொல்லுவாங்க, சரியாகவும் சொல்லுவாங்க. சாதாரணமாக ஒரு ஹாரிசாட்ட எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஏதோ இருக்கிற யார சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லாதீங்க, நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா, அஸ்பஹ பிஹம்தில்லாஹி பாரியா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க, நல்லா ஆயிடுவீங்க. சொல்றதுல உங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னு கேட்கிறாங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. கஷ்டங்களையும் நோய்களையும் அடுத்தவங்கள்ட்ட முறையிடுறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறது இல்லை பெருமக்கள். கஷ்டங்களையும் நோய்களையும் அடுத்தவங்கள்ட்ட முறையிடுகிற பொழுது அல்லாஹ் அதை விரும்புறதில்லை. அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்றானா, நான் ஒரு தலைவலியை கொடுத்தேன், அவன் பார்க்கிறவங்கள்ட்ட நான் சொல்றான் எனக்கு தலைவலிக்குது, ராத்திரி பூரா தூங்கல, ஆனா அவன் எத்தனை பாவம் செஞ்சிருக்கான், ஒரு பாவத்தையா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அவனை பத்தி உங்கள்கிட்ட சொன்னதில்லை, ஆனா நான் கொடுத்த ஒரு சின்ன கஷ்டத்தை நோயை அவன் பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் நெருக்கடி காலகட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த விசாலமான நடவடிக்கைகள் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய பாட பெருமக்களே. எந்த கஷ்டங்கள் நெருக்கடிகள் யாராவது வந்தாலும் தொத்தில் முழுக்க மந்தஷா ஒத்தன் முழுக்க மிம்மந்தஷா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இஸ்லாமிய சமுதாயம் நமக்கு வீடு இல்லாம ஆக்கிடுவாங்களா, ஊர் இல்லாம ஆக்கிடுவாங்களா, அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவாங்களா, எதிர்காலத்தில் அதை செஞ்சிருவாங்களா, இதை செஞ்சிருவாங்க. நாம இப்படி பயந்து கொண்டு இருக்கிறோம் பெருமக்களே. ஆனால் ஒரு உண்மையை சத்தியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, 14 நூற்றாண்டு 13 நூற்றாண்டு உலகத்தினுடைய பெரும்பகுதியை நாம தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். மிஞ்சி போனா ஒரு நூற்றாண்டு மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பிடியில இருந்து கொஞ்சம் விலகி நிற்குதுன்னு சொல்லலாம். நாம கடந்து வரக்கூடிய இந்த நூற்றாண்டு மாத்திரம்தான் நம்ம பிடியில இல்லைன்னு சொல்லலாம். ஆனா 13 நூற்றாண்டு ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து நம்ம உலகத்தினுடைய பெரும்பகுதியை நம்ம கையில வச்சிருக்கோம். கடந்து போகிற மேகத்தை பார்த்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்களாம், மேகத்தை பார்த்து எங்க ஹலீஃபா பேசினாங்க, 39 வயசு ஹலீஃபா, இந்த இஸ்லாமிய கிலாபத்துல ஹலீஃபா சொன்னாங்க, ஷர்ரிகி ஹர்ரிபி வம்திரி, நீ உலகத்தினுடைய கடைசி கிழக்கு வரைக்கும் செல், உலகத்தினுடைய கடைசி மேற்கு வரைக்கும் செல், எந்த இடத்துல அந்த மழத்துடைய மேகமே நீ கொட்டு, அந்த பூமியில இருந்து வரக்கூடிய விளைச்சல் என் அரசாங்கத்துக்கு வரும் சொன்ன. என்ன அர்த்தம் இதுக்கு? பூமியினுடைய மேற்குல இருந்து பூமியினுடைய கிழக்கு வரைக்கும் நாங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யார் சொன்னா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ். நாம கடந்த காலத்தினுடைய ஆட்சி பெருமக்களை, உலகத்தினுடைய பெரும்பகுதியை நாம் ஆட்சி செய்து கொண்டு இருந்தோம். ஒரு 13 நூற்றாண்டு நம்ம கையில. ஜகாத்தும் சதகாவும் பைத்துல் மாலுக்கு திரும்ப வந்துச்சு. 39 வயது இளைஞர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ், என்ன ஜகாத் வாங்க ஆள் இல்லையான்னு கேட்டாங்க. நாங்க பூமி முழுக்க தேடிட்டோம், ஜகாத் வாங்க ஆள் இல்லைன்னா, சரி சதகாவா கொடுத்துருங்கன்னாங்க. சதகா வாங்குறதுக்கும் ஆள் இல்ல, எல்லாருமே தன்னறிவோடு இருக்கிறாங்க. அப்படியா, சரி கடனாளிகளுக்கு கடன் அடைக்கிறதுக்கு கொடுங்கன்னு சொல்லி அறிவிப்பு பண்ணாங்க. கடனாளிகளை தேடினார்கள். கடனாளிகள் யாரும் வாங்க தயாராக இல்லை. கடனாளிகளே இல்லாத இஸ்லாமிய சமூகம் சொன்னாங்க, மகர் கொடுக்கிறதுக்கு குமராளிகளை தேடி ஆண் குமர்களுக்கு கொடுங்க, அவங்க மகர் கொடுக்கட்டும் அந்த காசை அப்படின்னு சொன்னப்ப குமராளிகளும் இல்லை, யாரும் வாங்க தயாராக இல்லை. சொன்னாங்க, ஜகாத்து காசுகளை நீங்கள் தானியங்களாக மாற்றி அரபுலகத்தினுடைய மலைமேடுகளில் பரத்தி விடுங்கள், எங்கள் நாட்டை கடந்து செல்லுகிற பறவைகள் கூட பசியோடு வெளியே போக வேண்டாம். நாம் நடத்திய ஆட்சி பெருமக்களே, உலகத்தில் இவ்வளவு விசாலமா நம்ம ஆட்சி நடத்தி இருக்கிறோம். முஸ்லிம்கள் தைரியம் இழக்க ஒன்றுமில்லை. எங்கள் ரசூல் சொல்லி தந்த அந்த பஷாரத் இன்னைக்கும் இருக்குது, முடிஞ்சு போகல. ஹஜ்ரத் உதைபத்துல் யமான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னால முடியாத நிலையில 2 சஹாபிகளுடைய
கை போட்டவர்களாக காலின் பெருவிரல் பூமியை கிழித்துக் கொண்டே வருகிறது. கால் பூமியில் நிக்கல, ஆனாலும் வந்தார்கள். வந்து பள்ளிவாசலுக்குள்ள வந்து மெம்பர்ல உட்கார்ந்து லுஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் எங்கள்கிட்ட பயான் பேசினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? கியாமத் வரைக்கும் இந்த உம்மத்து பயணிக்கிற பாதையை பத்தி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன ஃபித்னா வரும், சோதனை வரும், எப்படி நீங்க அதை கடந்து போகணும், அதில் எப்படி நடந்து போகணும், அந்த சோதனைகளை எப்படி வெல்லணும், என்ன முடிவெடுக்கணும், எப்படி முடிவெடுக்கணும், எதை கையில் எடுக்கணும், எல்லாத்தையும் பேசணும். அதை மனநமிட்டவர்கள் மனநமிட்டார்கள், மறந்தவர்கள் மறந்தார்கள். உதயகிரமான சொன்னாங்க இல்லையா? இன்ஷா அல்லாஹ் ஒரு காலகட்டம் இந்த உம்மத்து நிறைவான காலகட்டம், என் குடும்பத்தில் இருந்து ஒருவர் கடைசியாக மீண்டும் உலகம் முழுக்க ஆட்சியை கையில் எடுப்பார். நான் சொல்லலாம், மீண்டும் கையில் எடுப்பார். இந்த உம்மத்து பயணிக்கிற பாதை தலைமையகம் மதீனாவிலிருந்து சிரியாவிற்கு மாறும் என்று சொன்னார்கள். கியாமத் என்பது இஸ்லாம் துவங்கியதும் மதீனாவிலே, இஸ்லாம் போய் தஞ்சம் புகுவது சிரியாவிலே. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு பயணிக்கிற பாதை இது மஸ்ஜிதே ஹராமிலிருந்து துவங்கியது. கடைசியாக கியாமத்தினுடைய நெருக்கத்தில் பைத்துல் முகத்தஸை சுற்றி போய் இந்த உம்மத்து நிற்கும்னா, இந்த உம்மத்தினுடைய கடைசி டார்கெட் எதுன்னா பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸுக்காக இந்த உம்மத்து போராடும் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் என்ன சொல்ல வருகிறேன்? இந்த உம்மத்தை பத்தி பேசுகிற பொழுதெல்லாம் நாளைக்கு முடிந்து போகிற, மறுநாள் முடிந்து போகிற, ஒரு நூற்றாண்டுல முடிந்து போகிற சமுதாயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கான பாதையை வெகு தூரத்தில் காட்டியிருக்கிறார்கள். அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இடையில சின்ன சின்ன சங்கடங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், சிரமங்கள் வரும், நெருக்கடிகள் வரும். அது ஆட்சி நெருக்கடி, அரசியல் நெருக்கடி, சமுதாயம். இந்த உம்மத்து தூங்குமே தவிர ஒரு காலத்திலேயும் மௌத்தாகி விடாத பெருமக்கள். தூங்கலாம், சில காலங்களில் இந்த சமுதாயம் தூங்கலாம், விழிப்புணர்வு இல்லாமல் தூங்கலாம். இந்த சமுதாயத்தை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறது அடுத்த கட்டம் இருக்கிறது. அதி இப்னு ஹாத்தம் மதீனாவுக்குள்ள வராரு, பெரிய தலைவர், ஒரு நாட்டினுடைய அதிபர். மதீனாவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல இவர் கலிமா சொல்ல மாட்டாரா, என் கைப்பிடிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஆசையில மதீனாவுக்கு வெளியே இருந்து கையை பிடிச்சி கூட்டு வராங்க. ஒருவர் ஓடி வந்து சொன்னார், மதீனால பாதுகாப்பு இல்லாம இருக்குது, பெண்களுக்கு வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடறாங்க, நிம்மதி இல்லாம சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்குதுன்னு சொன்னாங்க. அதி இப்னு ஹாத்தம பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மனசுல இஸ்லாத்தை பத்தி தப்பான அபிப்பிராயம் வந்துருமோ அப்படிங்கிற எண்ணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதியே மதீனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இல்லாம இருக்குதுன்னு சொல்றாங்கிறத வச்சு நீங்க மதீனாவை என்ன நினைக்கிறீங்க? ஆனா என் மதீனா எப்படி தெரியுமா? லைன் தாளத்து பிக்க ஹயாத், அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுள தருவான், இன்ஷா அல்லாஹ் நீங்க பாப்பீங்க. ல தரயன்னல் லஈனா, ஹீரான் ஒரு பகுதி இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது ஈராக்ல இருக்கிற ஒரு ஊரு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ஊர்ல இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக மக்காவுக்கு வந்து காபாவுக்கு வந்துட்டு தவாஃப் செஞ்சுட்டு பாதுகாப்போடு ஈராக்குக்கு திரும்பி போவாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் என் ஆட்சி அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கும். ஆனா நிலைமை என்ன? இன்னைக்கு ஒரு பெண்ணு வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என் ஆட்சியிலங்கிறாங்க. நெகட்டிவா வந்து பேசுறப்ப பாசிட்டிவா மாத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதி சொல்றாரு, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில உமர் ரலியல்லாஹோடு நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். உமர் ரலியல்லாஹ் அப்படியே காபத்துல்லாவை தவாஃப் செய்யும் போது ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சி அந்த பெண்ணிட்ட கேட்டாங்க, அம்மா நீ எங்க இருந்து வரேன்னு கேட்டாங்க. அந்த அம்மா தவாஃப் செய்யற அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஈராக்ல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. உன் ஊர் ஹீரா தானன்னு கேட்டாங்க. எப்படி ஜனாதிபதி நீங்க கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நபி சொன்ன பெண்ணு நீதானா, ஈராக்ல இருந்து தனியாகவா வந்தேன்னு கேட்டாங்க. ஆமா, எனக்கு மகரமியத்து இல்ல, ஹஜ்ஜி கடமையாயிட்டு, துணைக்கு யாரும் இல்ல, நிர்பந்தம், நான் ஹஜ்ஜிக்கு தனியா வந்தேன். நான் இந்தியாவினுடைய மகாத்மா காந்தி சொன்னார், இந்தியா சுதந்திர அடையாளம் என்பது ஒரு பெண் இரவு நேரத்தில் தன்னந்தனியாக கழுத்துல நகையுடன் வந்துவிட்டு பாதுகாப்புடன் தன் வீட்டிற்கு திரும்பினால் என் இந்தியா அது மிகப்பெரிய சுதந்திர நாடுன்னு நான் அறிவிப்பேன். நாங்க எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராக்கில் இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக 2000 கிலோமீட்டர் 2 மாத காலங்கள் பயணித்து வந்து திரும்பி பாதுகாப்புடன் சென்று விட்டால் என் அரசு அந்த பாதுகாப்பை பெண்களுக்கு கொடுக்கும் என்று சொன்னார்கள்.
அந்த பெண்ணிடத்தில் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அம்மா நீ ஈராக்கிலிருந்து வந்திருக்கிறிய 2000 கிலோமீட்டர், அது அத்துணையும் எங்களுடைய ஆட்சி பகுதி, நாங்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த நிலப்பரப்புல நீ கடந்து வந்த பாதைகள்ல நீ சந்திச்ச மனிதர்கள் இளைஞர்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, நான் இரவு பகல் என்று கடந்து வருகிறேன், நான் சந்தித்த அந்த இஸ்லாமிய மக்கள் இளைஞர்கள் அவர்களுடைய பார்வை காலினுடைய பெருவிரலை விட்டு உயரவில்லை. இதுதான் எங்கள் இஸ்லாம். ஒரு ஒழுக்கமுள்ள இளைஞர் சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். சஹாபிகள் அதை உருவாக்கினார்கள். நான் கொடுக்கிற பாதுகாப்பு வெகு சீக்கிரத்தில் இப்படி கொடுப்பேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிறைவேற்றினார்கள். நெருக்கடிகள் வருகிற பொழுதெல்லாம் விசாலமான வாழ்க்கையை தான் கண்ணுக்கு முன்னால் காட்டுவார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகத்தான ஆளுமைக்கான அறிகுறி. பெருமக்களே, நான் 3 விஷயங்கள் உங்களிடத்தில் சொல்வதாக பயானுடைய துவக்கத்தில் நான் வாக்களித்தேன். அதிலே ஒரு விஷயம்தான் சொல்லுவதற்கே 55 நிமிடங்களை தாண்டியிருக்கிறது பெருமக்களே. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆழ்ந்த கடல், ஆழமான கடல். அந்த வாழ்க்கையை படிங்க. ஒரு சபையில முழுமையாக சொல்லிவிட முடியாது. விசாலமான அந்த வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகத்தான ஆளுமைகள்ல 3 விஷயங்களில் பிரதானமான முதல் விஷயம், நெருக்கடிகளில் எதிர்மறை சிந்தனைகளுக்கு முதலிடம் கொடுக்காமல் நேர்மறை முன்னிலை கொடுப்பார்கள். சாதகமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தனித்துவம், இளைஞர்களை மிகச் சரியாக கையில் எடுத்து இளைஞர்களை சரிபடுத்தி நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவர்கள்ட்ட இருக்கிற திறமையை பண்படுத்தி பயன்படுத்தி சமுதாயத்திற்கு அவர்களை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய முக்கியமான பொறுப்புகளில் 15-20 வயசு பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான புரட்சியாளராக சமுதாயத்திற்கு முன்னால் இருந்தார். இளைஞர்களை தவிர்த்து விட்டு ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்கால கட்டமைப்புங்கிறது சாத்தியமில்லை பெருமக்களே. சமூகத்தில் அவர்களை வரவிடுங்கள், அவர்களுக்கு வழி கொடுங்கள், பொறுப்புகளில் அவர்களை உட்கார வையுங்கள். சமுதாயத்தினுடைய பெரும் பெரும் பொறுப்புகளில் சின்ன சின்ன பிள்ளைகள் யமன் நாட்டினுடைய அதிபராக அனுப்பணும். 18 வயது முஆத் ரலியல்லாஹு கூப்பிட்டு யமனுக்கு அதிபராக நீங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. மதீனாவுக்கு அனுப்பணும். முஸாப் ரலியல்லாஹு 20 வயது இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர் போய் ஒரு வருஷத்துல 1500 பேர்களை கலிமா சொல்ல வச்சார். மதீனாவை முதல்ல அறிமுகமானதே முஸாப் ரலியல்லாஹு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷத்துக்கு பின்னால தான் போனார். நபி மதீனால கால வைக்கிறதுக்கு முன்னால் 1500 பேரை கொண்டு வந்து மதீனாவுக்கு வெளியே நிறுத்திட்டாரு. ஒரு 18 வயது 20 வயது இளைஞர் ஆமன பி அஷ்ஷபாப் வ நஸரனி அஷ்ஷபாப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு முதல்ல ஈமான் கொண்டு என் ஈமானுக்கு பக்கபலம் இளைஞர்கள், எனக்கு உதவி பலம் இளைஞர்கள். வயோதிகர்கள் கோபித்துக் கொள்ள வேண்டாம். என் தீனை வேறறுத்தவர்கள் அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபான், இந்த மாதிரி வயோதிகர்கள். என் தீனுக்கு தோள் கொடுத்தவர்கள் இளைஞர்கள், என் தீனை துண்டாடியவர்கள் வயோதிகர்கள். இந்த தீன் இளைஞர்களை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். ஒரு 11 வயது இளைஞர் ஸைத் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு டிரான்ஸ்லேட்டரா நீங்க இருக்கிறீங்கன்னா கேட்டாங்க. வெளிநாடுகள்ல இருந்து எங்களை நிறைய பேர் பல மொழிகளை பேச வராங்க, என் மொழிபெயர்ப்பாளரா நீங்க இருக்கிறீங்களா? பெரும்பாலும் எனக்கு யூத கிறிஸ்தவ மொழிகளை போய் படிச்சுட்டு வரணும்னா. அவர் சொன்னார், யார சொல்லலாம், படிச்சுட்டு வந்தாரு. போனாரு. எத்தனை நாள்ல படிச்சுட்டு வந்தாரு? 17 நாள்ல ஒரு மொழியை கற்றுட்டு வந்தார் ஸைத் ரலியல்லாஹு. அவங்களத்தான் பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு குர்ஆனை நூலா தொகுத்திருக்கிறது அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட தான் கொடுத்தாங்க. அவர் சொன்னாரு, என்ன ஒரு மலையை நகட்டி வைக்க சொன்னா கூட நான் செஞ்சிருவேன், ஆனா குர்ஆனை நூலா தொகுக்க சொல்றீங்களே, பெரிய வேலையை என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அன் இன்னக ஷாபுன் ஆகிலுன், நீங்க ஒரு சிறந்த அறிவாளியாகவும் இளைஞராகவும் இருக்கிறீங்க, இந்த காரியத்தை ஒரு இளைஞரால தான் செய்ய முடியும். இதை விட ஒரு என்ன வார்த்தை வேணும்? இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் போதையிலையும் பெண்ணுக்கு பின்னாலையும் போனுக்கு பின்னாலையும் இரவு நேரத்தில் என்ன முடிக்கிறாங்க, என்ன பார்க்குறாங்க, எங்கே இருக்கிறாங்க? இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் கேட்பாரற்று விடப்படுகிறார்கள். பெருமக்களே, அவர்களை மீட்டி கொண்டு வருவதற்கான வழி என்ன? நாம பேசுற ஜும்மா உரைகள் எல்லாம் அவங்களுடைய காதை போய் கூட தொடுறது கிடையாது. சும்மா பேசும்போது அவன் எங்கேயோ இருந்து கொண்டு இருக்கிறான். தீனுடைய வாட கூட அவன் காதுக்கு வரல. அவன் இருக்கிற உலகம் வேறு, அவனை நோக்கி தீட்டப்படுகிற வலைகள் வேறு. ஒரு சமுதாயத்தினுடைய இளைஞர்களை
ஒழுக்கக்கேடு உள்ளவர்களாக மாத்திட்டா அந்த சமுதாயம் எந்த முன்னேற்றத்தை கண்டாலும் ஒரு காலத்திலே உருப்பட முடியாது. இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை தூர வச்சுட்டு இந்த சமுதாயத்துல உலகத்துல முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபத்துல்லா. பள்ளிவாசலை கட்டுறப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே இந்த பணியை எனக்கு மட்டும் தராத, என் பிள்ளை இஸ்மாயிலையும் இதுல சேர்த்து விடுன்னு கேட்டாங்க. ஏன் இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இந்த உலகத்தினுடைய முதல் மஸ்ஜிதின் பணி, முதல் முத்தவல்லி, முதல் பாணி பள்ளிவாசல்ல ஒரு இளைஞரையும் உள்ள சேர்க்கிறார். இந்த சமுதாயம் இளைஞர்களை விட்டு விட்டோம் பெருமக்களை, கைவிட்டு விட்டோம் இளைஞர்களை. அவன் யாருக்கு பின்னாலேயோ எதுக்கு பின்னாலேயோ போயிட்டு இருக்கிறான். இந்த சமுதாயத்துல 22% இளைஞர்கள் ட்ரக்குக்கு அடிமையா இருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் சர்வேல 22% ட்ரக்குக்கு அடிமையா இருக்கிறாங்க. எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? அவர்களுடைய கல்வி ஒரு காலத்திலையும் அவங்களை மீட்டெடுக்காத பெருமக்களை. அவங்க காலேஜுகள்ல, கல்லூரிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்குள்ள கல்வி சிஸ்டம் எல்லாம் மெட்டீரியலிசம். அந்த கல்வியினால ஒரு பிரயோஜனம் கிடையாது தீனுக்கு. அவங்க வேண்டா துனியாவுடைய நாலேஜை வளர்த்துக்கலாம், அவ்வளவுதான். அது நாலேஜ் ஃபன்னு தான், கலை தானே தவிர கல்வி கிடையாது. காலேஜுகள்ல கல்லூரிகள்ல படுக்கிறது ஆர்ட்ஸ், அது ஆர்ட்ஸ், அது கல்வி கிடையாது. இஸ்லாம் நாலேஜ்ங்கிறத என்ன சொல்லுது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். போய் நீ டாக்டர் ஆயிட்டு வா, இன்ஜினியர் ஆயிட்டு வா, படிச்சுட்டு வான்னு சொல்லல. நீ படிக்கிறது உன்னை படைச்ச ரப்ப மறக்க கூடாது, அப்படி படிக்கணும். படிப்புன்னா அப்படித்தான். இந்த சமுதாயத்துல பெருமக்களே இளைஞர்கள் படிக்க வைக்கலாம். எந்த துறைகள்? இன்றைக்கு உருவாகி இருக்கிற இந்த இளைஞர்கள் இன்னைக்கு உருவானவர்கள் அல்ல பெருமக்களே. சமுதாயத்துல நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், சம்பந்தப்பட்டவர்கள் மனசுல எடுத்துக்கிட்டா உண்மையிலே பிரயோஜனமாக இருக்கும். சிரியாவுல உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில வெற்றி கிடைச்சிச்சு. அந்த வெற்றி செய்தியை கொண்டு வராரு ஒரு தூதர். அந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, சிரியாவுல வெற்றி கிடைச்சிச்சுன்னா. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, மதா பதல் கிதால், போர் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டாங்க. ஃபஜ்ருக்கு பின்னால் ஆரம்பிச்சு. மதா கான நஸ்ர், வெற்றி எப்போ கிடைச்சிச்சுன்னா மக்ரிபுக்கு முன்னால கிடைச்சிட்டு. அப்படி ஒரு பெரிய போர்ல ஃபஜ்ருக்கு பின்னால ஆரம்பிச்சாங்க. எப்போ முடியுது வெற்றி? மக்ரிபுக்கு முன்னால. எவ்வளவு சந்தோஷமான செய்தி. ஒரு அரை நாள்ல வெற்றி கிடைக்கும். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அசத்தியம் சத்தியத்திற்கு முன்னால இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சி நின்று இருக்குன்னா ஒண்ணு நீங்க செஞ்ச பாவமா இருக்கணும், இல்லைன்னா நான் செஞ்ச பாவமா. இதுதாங்க பொறுப்புணர்வு, இதுதான் பொறுப்புணர்வு. ஒரு என்னுடைய இஸ்லாமிய பெண் இன்னொருத்தனுக்கு பின்னால, நான் முஸ்லீமுக்கு பின்னால புர்காவை தூர எரிஞ்சிட்டு, தீன தூர எரிஞ்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, என் மகளால நடக்கலையே, எங்கேயோ நடந்துச்சு, எந்த ஊர்ல நடந்துச்சு, என் வீட்டுல நடக்கலையே, என் தெருவுல நடக்கலையே, இப்படி தட்டி கழிச்சுக்கிட்டே போறோம். ஒரு பொறுப்புணர்வுங்கிற பெயர்ல பெற்றோராக, சமுதாய தலைவராக, நிர்வாகியாக, உலமாவாக, முதர்ரிஸாக எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது? அந்த பொறுப்பை காலமெல்லாம் தட்டி கழித்ததனுடைய விளைவு. அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவார்கள், ஒரு மஹல்லால மக்தப ஒரு மஹல்லாவுடைய ஜமாஅத்து பயன்படுத்தலைன்னா அந்த மஹல்லால மதம் மாறுகிற முர்த்தத்துகள் இளைஞர்களா உருவாகுவாங்க. ஒரு மஹல்லாவினுடைய மக்தபு சீரழிஞ்சு போயிடுச்சுன்னா இளைஞர்கள் அந்த சிந்தனைக்கு தான் வருவான். அவன் தீனை விட்டு தூக்கி எறிகிற சிந்தனைக்கு தான் வருவான், முர்த்தத்து சிந்தனைக்கு தான் வருவான். யார் பொறுப்புதாரி? கடந்த 20 வருஷம் 30 வருஷம் கொஞ்சம் கவலையோடு சிந்தித்து பாருங்கள். இளைஞர்களை மாத்திரம் கை நீட்டி குறை சொல்வதை ஒரு காலத்திலேயும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதன் பின்னணியில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தீனுடைய மக்தபுடைய என்ன கொடுத்தோம் நாம்? சரிப்பா, அவங்களுக்கு தர்பியா தஸ்கியா என்ன செஞ்சோம்? இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் பாருங்க. கொஞ்சம் உலமாக்களை தவிர்த்துட்டு இளைஞர்கள் கணக்கெடுங்க, எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஒரு 10 பேர் 15 பேர். நாம் நடத்துகிற கூட்டங்களில் எல்லாம் இளைஞர்கள் இல்லை பெருமக்களே. அப்ப எங்க இருக்கிறாங்க அவங்க? அப்ப நீங்க யாருக்காக இந்த சீர்திருத்தம்? அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ். தயவு செய்த ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றிக்கு காரணம் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களை நாம் தொலைத்து விட்டு நிற்கிறோம். எங்கிருந்து தேடி எடுக்க போகிறோம்? எப்படி சரிப்படுத்த போகிறோம்? அந்த கேள்வியை முன்வைத்து முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.